அப்போ ஆதி தம்பி மித்ராவுக்கு சுழுக்கெடுக்க போனதுல உனக்கு எந்த கோவமும் இல்ல. எதுக்கு பாட்டி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரணும்? அப்படியா சொல்ற? உன் மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியில வேற என்னமோ பேசுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் எந்த கற்பனையும் பண்ணலாமா? உன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறத பார்த்துதான் நீ சொல்றதெல்லாம் உண்மை இல்லையேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோன்றதுக்கு நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாது. அட போடியம்மா, உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். புருஷன் இன்னொரு பொண்ண கண்ணால பார்த்தாலே பொண்ணுங்களுக்கு பொறுக்காது. இதுல கட்டிக்கிட்ட புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு சுழுக்கெடுக்க போறாங்கறத கேட்டுட்டு நீ சும்மாவா இருப்ப? எதுவும் பண்ண முடியலையேன்னு உனக்கு கோபம். இது கூட எனக்கு தெரியாதா? போதும் பாட்டி, இதுக்கு மேல நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? ஷோ, ஏதாச்சும் பண்ணி சீக்கிரம் சரி பண்ணி விடுங்க. என்னால வலி தாங்க முடியல. கீழே விழுந்தப்ப கூட எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா இப்ப வலி தாங்க முடியல. கீழே விழுந்தப்ப எப்படி தெரியும்? தாங்கி பிடிச்சவர் உங்களுக்கு பிடிச்சவராச்சே. அந்த நேரத்துல கத்தியால குத்தி இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆதி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு என்கிட்ட சொன்னதே இல்ல. இப்ப எனக்கு தெரியும் தெரியாதுங்கிறதெல்லாமா முக்கியம்? உனக்கு வலி சரியாகணும், அதான முக்கியம். அதுக்கு நான் கேரண்டி. மித்ரா, உன் உடம்புல இப்ப எந்த இடத்துல சுளுக்கு இருக்கோ அந்த இடத்துல வலி போற மாதிரி எண்ணெய் ஊத்தி மசாஜ் பண்ணி அப்படியே அந்த சுளுக்கு இருக்கிற அந்த இடத்த புடிச்சு இழுத்தோன்னு வச்சுக்கோயேன், சுளுக்கு டக்குன்னு காணாம போயிடும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் சரி பண்ணாம போகவே மாட்டேன். அதெல்லாம் சரியாதி. கரெக்டா சுளுக்கு பிடிச்சிருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுவா நந்தினி, சுளுக்கு இருக்கிற இடத்த சுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி அப்படியே மெதுவா அழுத்தி 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 பார்த்தோம்னா சுளுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். பிரமாதம்னே, எங்க ஊரு கிழவிகளுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்ல தெரியாது. நீ கதையா சொல்றிய அண்ணா, நிஜத்து தான் நான் சொன்னேன். ஐயோ ஆண்டவா, நான் இருக்கிற நிலைமை தெரியாம ஆள் அழுக்கு ஊரு கிளவிங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ஆதி, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. இதோ இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மித்ரா. என்னைக்காக தான் வெயிட்டிங். இப்போதானே பாரதி இங்க வந்து நின்னுட்டு இருந்தா, அதுக்குள்ள எங்க போனா? ஐயோ, என்னம்மா, என்ன ஆச்சு? பாரதி வந்து உனக்கு ஏதோ சுளுக்க பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆஹா, பாரதி தான் வருவான்னு பார்த்தா பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்காளே. நந்தினி, என்ன நடக்குதுங்க? ஆதி மாப்ள, நீங்க தான் மித்ராவுக்கு சுளுக்கு எடுக்க போறீங்களா? ஏன் நந்தினி, நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? பாட்டி, நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க. சரி, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஆதி கிட்ட கேட்டேன். ஆனா அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நந்தினி, நீ ஏன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்க? என் பேத்திய பாத்துக்கிறத விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஏமாப்ல, நீங்க தான் மித்ராவுக்கு சுளுக்கு எடுக்க போறீங்களா? ஆமா பாட்டி, இப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகவே தேவையில்ல, நானே பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நீங்க மித்ராவுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். சுளுக்கு எடுக்கிறது எப்படின்னு எங்க பாட்டி எனக்கு சின்ன வயசுலயே நல்லா கத்து கொடுத்திருக்காங்க. கிழிஞ்சது. நானும் கிராமத்துல இருந்த வரைக்கும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சுளுக்கு பிடிக்கிறப்ப நான் தான் சரி பண்ணுவேன். அதனால மித்ராவுக்கு சுளுக்கு எடுக்க எனக்கு தெரியும். அது சரி, ஏன் மித்ரா, காலையில வழிக்கு விழுந்தேன்னு சொன்னியே, அப்பதான் உனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? இல்ல பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேகமா நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு நீங்க பிடிச்சிருச்சு. ஐயோ, நடக்கவும் முடியல, எழுந்திருக்கவும் முடியல. ஆனா இங்க ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுங்களே. ஐயோ, என்னால வலி தாங்க முடியல. சரி 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 சரி, நான் தான் வந்துட்டேன்ல. மாப்ள, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. சரி போங்க. சரி, பாத்துக்கோ. போங்க போங்க. பாட்டி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்.
மா குடு. ஐயோ ஐயோ. சரியாயிடும் மேடம். விட்டீங்க. பாரதி, நீங்க மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நானே மித்ராவுக்கு கேரிங்கோட கையில எண்ணெயை ஊத்தி நல்லா குழைச்சு அப்படி இடுப்புல தடவி பிரச்சனைய சரி பண்ணிருப்பேன். நீங்க கரெக்டா பிளான் பண்ணி கெடுத்து விட்டீங்க. சார், என்ன சார் பேசுறீங்க? பிளான் அது இதுன்னு நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. நான் என்ன எடுத்துட்டு வர்றப்போ ராஜேஸ்வரி மேடம் என்னன்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட விஷயத்த சொன்னேன். உடனே அவங்களே மித்ரா மேடத்தை பாக்குறேன்னு சொல்லி வந்துட்டாங்க. இதுல நான் என்ன பிளான் பண்ணதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? அப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல சார். அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப நீங்க எதர்ச்சியா ராஜேஸ்வரி பாட்டிய பார்த்து மித்ராவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அவங்க உங்க கூட வந்திருக்காங்க, கரெக்டா? ஆமா. இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற சந்தேகம் வேற இருக்கா? நான் யாருக்கும் நடுவுல குறுக்க வரமாட்டேன், யாரையும் பிரிக்கவும் மாட்டேன். அது எனக்கு தேவையில்லாத வேலை. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ராஜேஸ்வரி மேடம் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றப்போ இல்ல மித்ராவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணாம சுளுக்கு எடுத்துட்டு கெமிஸ்ட்ரிய ஒர்க் அவுட் பண்ணிருக்க வேண்டியதானே? ஓகே ஓகே, இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல சார். ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்றத நான் அப்படியே நம்பிட்டேன். போதுமா? இங்க பாருங்க சார், நீங்க நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் இதுதான் உண்மை. இதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கற அவசியம்